தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டினியூயிங் இன் சின் என்கிறதான ஒரு தூக்கம், பாவத்தில் ஸ்தோத்திரம் கண்டினியூ பண்ணக்கூடாது என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாக பல முறை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். இந்த சபையில் மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவருடைய ஜனம் எங்கே ஆராதிக்கிறதோ அங்கே அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பரிதாபம் கொண்டு பிரியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து மகிழ்கிறார். எனவே போன வாரம் முழுவதும் எனக்கு ஒன்று ரொம்ப முக்கியமாய் மைண்டில் விழுந்துக்கிட்டே இருந்தது. யோவான் சொன்ன ஒரு காரியம், பிதாவோடும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, நீங்களும் எங்களுடைய ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. அது போன வாரம் முழுவதும் எனக்கு அப்படியே கொஞ்சம், ஆண்டவரே அந்த ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்படுகிற. அப்போது நாங்கள் ஜெபித்தோம், ஃப்ரைடேயும் ஜெபித்தோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபித்தோம். ஃப்ரைடே வந்தவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குடும்பமும் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டாம். ஆமேன். ஒவ்வொரு குடும்பமும். ஹல்லேலூயா. குடும்பங்களாக இத்தனை குடும்பங்கள் பேர்கள் நமக்கு சட்டுன்னு தெரியாது, மறந்துடுவோம். ஆனால் பொதுவாக வச்சு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும், each and every family must be in fellowship with the Heavenly Father and His Son, the Holy Son, Jesus Christ. For that is the reason God has called us. And he that is in fellowship with the Father and the Son will definitely have fellowship with the saints, His saints too. Hallelujah. பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்பட்டவன் அவருடைய பரிசுத்தவான்களோடும் கூட ஐக்கியப்பட்டவனாய் இருப்பான். That is the joy. In your presence there is fullness of joy என்று எழுதியிருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு என்று எழுதியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பமும் அந்த மனமகிழ்ச்சியோடு கர்த்தர் வருமளவும் இருப்போமானால் மகிமையின் தேவன் சீக்கிரத்தில் வெளிப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த வெளிச்சத்தின் நாட்டுக்குள்ளே எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் இந்த உலகத்தின் கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டு மறந்து நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல முடியும். இதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே, ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக கண்டினியூ பண்ணுகிறதுல ரொம்ப ஆபத்தானால் யோவான் 12 காரியங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிருபையில் வளருகிறதான மக்களுடைய கேரக்டர்ஸ் 12 என்று சொல்லி அதை 4 கேரக்டரை பார்க்க போன வாரம் உதவி செய்தார். மீதியான கேரக்டர்ஸை கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வாரத்தில் பார்த்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பாக recap of what the Lord has spoken to us last Sunday. முதலாவது ஒரு குணாதிசயம், enjoys the fellowship with Christ and His saints. Hallelujah. கிரேஸில் வாழக்கூடியவர்கள். ஐ திங்க் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆமென். கிருபையில் வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள். யோவான் எழுதுகிறபடி, யோவான் சொல்லுகிறபடி நமக்கு யார் தான் சொல்லிக் கொடுத்து? the best teacher is the Bible. Bible is the best teacher. And Bible is the best model. Jesus Christ our Lord is the best model for us. Hallelujah. அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நம்ம களங்கம் இல்லாமல் பார்க்கும்போது, unadulterated word of God, அதை டைல்யூட் பண்ணாமல் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை புரியும். முதலாவது ட்ரைட் நீங்கள் சொல்லலாம், a man or woman or a child of God enjoys the fellowship with Christ and His saints. இரண்டாவதாக, அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான், அவன் இருளிலே நடக்க மாட்டான். walks in the light not in darkness. மூன்றாவது காரியமாக நாம் பார்த்தது,
admits and confesses his sin. அப்படியானால் எப்போதும் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறவனாய் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறான் என்று பார்த்தோம். நான்காவதாக, he obeys the word of God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். வானத்தையும் பூமியையும் பார்த்தால் கர்த்தருடைய கிரியை எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட ஆண்டவர் அந்த கிரியைகள் மேலே ரொம்ப சந்தோஷம் இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படலையாம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இது என்னையா? அப்போ அவருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை தேவன் மைமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் சொன்னதுக்கு யார் நடுங்குறான்னு பார்க்கிறார். அவர் பேசினால் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை பார்க்கிறார். அந்த வார்த்தைக்கு நடுங்கி தேவனே என்று சொல்லி ரொம்ப சென்சிட்டிவ் ஹார்ட் வச்சிருக்கிற, ஸ்பிரிட் வச்சிருக்கிற மனுஷனை கர்த்தர் பார்த்து மகிழ்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஏற்கும் பலிகள் எது? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உடையவர்கள். அந்த ஆவி உடையவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குவார்கள். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, மனுஷர்களுக்கு எப்போது நடுங்கிட்டே இருப்பாங்க. பாவம், அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு தாழ்வு, ஒரு மனப்பான்மை இருக்கும். யாரை பார்த்தாலும் எவன் சொன்னாலும் ஒரு நடுங்கிடுவாங்க. அது ஆக்சுவலாக கண்ணியை வருவிக்கும். அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயமாக இருந்தால், if such a heart that we have, that our heart permits the word of God and we become so sensitive that we tremble at the word of God, the heart of God will be so happy and God's blessings will come upon that person abundantly without measure. Hallelujah. அவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னான். அப்படி ட்ரக்குன்னு பார்ப்பாரான். ஹல்லேலூயா. எவன்டா அப்படி நடுங்கிட்டு இருக்காங்கிறத அப்படி பார்ப்பாரான். வேதத்தை வாசிக்கும் போதே சாதாரணமாக வாசிக்கிறவனை காட்டிலும் அந்த வார்த்தைக்கு நடுங்கிட்டு இருக்கிறவனை பார்க்கும்போது தேவன் அங்கே அவனோடு கூட இருக்கிறார். வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், டைத்து கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தான் ஜெபிக்கிறான், கூப்பிடுறான். அவன் ஒரு அந்நியன் அல்ல. ஆனால் ஒரு மனுஷனோ தூரத்தில் இருந்து சொல்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரான். இவன் அல்ல, அவனே. அப்போ அவன் நடுங்குறான், இவன் நடுங்கலை. அல்லேலூயா. இவன் தன்னுடைய சுயநீதியை சொல்லி, நான் ரொம்ப பெரிய ஆள், அதனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி இப்படின்ட்டு விரும்புகிறான். ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தானே நீதிமான்கள் ஆக்கி கொள்ளுகிற ஒரு சிலரை குறித்து என்று ஆரம்பமாகுது. தங்களை எப்போதும் தங்களை தாங்களே நீதிமான். ஆனால் ஒருத்தனோ என் நீதி என்னையா அப்படின்னு சொல்லி நடுங்குகிறான். ஆகவே அப்படி நடுங்குகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டாயமாய் கீழ்ப்படிவார்கள். ஹல்லேலூயா. They that tremble at the word of God will definitely obey the word of God. They will never say no. ஆண்டவருக்கு நோன்னு சொல்ல மாட்டார். அதை யோவான் சொல்லுகிறான். Who is this person? Such a person is the one who received Jesus Christ as the Savior and grows in the grace of God. Hallelujah. கிருபையில் வளரக்கூடியவர்களுடைய கேரக்டர். 5வது கேரக்டராக இப்போலிருந்து பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். அதுக்கு முன்பாக 2வது அதிகாரம் 15 வாசித்திடலாம். 1 John chapter 2 verse number 15. கரெக்ட். இந்த அன்பின் அப்போஸ்தலன் அடுத்த கேரக்டர் என்ன சொல்லுகிறார்னா, இவன் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் பற்று அவனுக்கு இருப்பதில்லையாம். அல்லேலூயா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகளை கண்டாலும் உமக்கது ஈடாகுமா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்படி தான் பாடியிருக்கிறார். இருக்கிற ஒரு காலகட்டம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கும். அந்த காலகட்டம் என்னன்னா,
கிறிஸ்துவுக்குள் அவ்வளவு வளராத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். உண்மைதானே? உண்மைதானே? அந்த காலகட்டத்தில் அது உலகத்தின் காரியங்கள் ரொம்ப பெருசாக தோணும். ஆனால் போக 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 as we grow in Christ, as we grow in the nature of Christ, இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவுதான் எழில்மிகு காட்சிகளை போட்டாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதன் மேலே ஆசை போகிறது இல்லை. வயசானதுனால அல்ல. வயசான 88 வயசு 92 95 வயசுக்காரனுக்கு கொண்டு போய் எழில்மிகு காட்சிகளை காட்டினா அதல்ல. ஆனால் யங்காக இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாக இருப்போமானால், அல்லேலூயா, அவனை ஒன்றும் மயக்கவே முடியாது என்பதே சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அட நீங்கள் கொட்டு நகையை கொட்டினா கூட அவன் அதில் ஒரு காலத்தில் அந்த நகையை ஒரு இத்தினோண்டு ஒரு கிராம் வாங்குறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ ஆசையாக பார்த்த அதே உள்ளங்கள் தான் இப்போ அந்த நகை மேலே எவ்வளவு கிலோ கணக்காக கொட்டினாலும் கூட அது பக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், ஹல்லேலூயா, என் ஆண்டவருடைய குணங்களால் நிரப்பப்பட்டவர்கள், மகிமை பார்த்தவர்களுக்கு இது ஒரு பொருட்டாகவே அது எண்ணப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் அற்பமான சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் அதை வச்சு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பேரின்பத்துக்கு முன்பாக சிற்றின்பம் எந்த மூலைக்கு? நான் சொல்லுகிற சிற்றின்பம் என்று சொல்லுகிறது இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களில் சந்தோஷப்படுகிறதே சிற்றின்பம் என்று சொல்லுகிறேன். இவைகள் கெட்ட காரியங்களும் உண்டு, அவைகளும் இந்த கேட்டகரியில் தான் வரும். நாம் அவைகளை எடுக்க வேண்டாம், அது மோசமானவைகள். ஆக நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். முன்னொரு காலத்தில் எல்லாத்துக்கும் டப்புன்னு கோவப்படுவோம். இப்போ ஆண்டவரை அறிய 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 அந்த நிதானம் வயசானதுனால வர்றதில்ல, கிறிஸ்துவுக்குள் வளருகிறதுனாலே வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ கிருபையில் அதிகமாய் நாம் வளர்ந்தால், சீக்கிரமாய் கிருபையிலே வளர்ந்தால் சீக்கிரமாய் கிறிஸ்துவின் குணாதிசயத்துக்குள்ளே போகலாமே. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னது யாருன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பை தலையணையாய் வச்சுட்டு படுத்து தூங்கின ஒரு அன்பு அப்போஸ்தலன். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பிலே அவன் வளர்ந்திருந்தால் அல்லது ஊறி போயிருந்தால் இந்த உலகத்தின் காரியங்கள் அவனுக்கு ஒரு அற்பமான காரியமாக தோன்றியிருக்கும். இந்த வார்த்தைகள் தேவனுடைய திருச்சபைக்கு தேவையா இல்லையா என்பதை கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு, நான் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று வாசிக்கிறோம். லவ் நாட் த வேர்ல்ட், இஃப் a man loves the world, the love of the father is not in him. ஹல்லேலூயா. சின்ன வயசில் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னு ஒன்று படிச்சிருப்போம். கீழே தொட்டியில் இத்தினுண்டு தண்ணி இருந்துச்சு தான், காக்காவுக்கு பயங்கர தாகம் வந்துச்சு தான். அது அறிவு. என்ன அறிவு? கொஞ்சம் கொஞ்சமாக கல்லெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டோடனே தண்ணி மேலே வந்துச்சான், குடிச்சிச்சான், போயிடுச்சான். கேட்டிங்களா? போயிட்டீங்களா நீங்கள்? அப்படியா? அது படிச்சிருப்போம். அப்படி அது மாதிரி தான் உலகத்தின் கவலைகள், உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப மயக்கம், 3 காரியங்களை கர்த்தர் இயேசு சொன்னார். இந்த 3 உள்ளே வந்துச்சுன்னா இட் வில் ரீப்ளேஸ் தி லவ் ஆஃப் தி ஃபாதர். அல்லேலூயா. பிதாவின் அன்பு ஒரு மனுஷனுக்குள் இல்லாவிட்டால் அவன் ஏமாற்றம் அடைந்த கிறிஸ்தவனாகத்தான் இந்த பூமியிலே வாழ்வான். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் என்ன இருக்குது? whatever that comes from the world is not from the Father in heaven. Hallelujah. The spirit that is coming from the world is not the spirit that is coming from the Father. Hallelujah. இந்த உலகம் நம்மை மயக்கும். அதனால தான் அதுக்கு பேர் மாயாபுரி என்கிறதான ஒரு பேர் வச்சிருக்கிறான். மாயை நிறைந்த ஒரு உலகம். ஹல்லேலூயா. மாயாபுரி என்று. உலகம் தராத அன்பை தருவீரே எங்கள் ஏசையா என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் பாடல் என்று நினைக்கிறேன் அது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த உலகம் தராது. There are certain things the world cannot give to a child of God. Hallelujah. உலகம் தராத அன்பை
தன்னுவாயே இயேசுநாதா, பலன் இல்லை எந்த நெஞ்சில், அருள் தாரும் தேவபாலா. உலகம் தராத அன்பை தருவாயே இயேசுராஜா, பலன் இல்லை எந்த நெஞ்சில், அருள் தாரும் இயேசுபாலா. உலகம் தராத அன்பை வானோர்கள் சேனை பாட, மேய்ப்பர்கள் தேடி வந்தார். வானோர்கள் சேனை பாட, மேய்ப்பர்கள் தேடி சென்றார். மாமன்னன் பொன்னும் தந்தார், என் செய்வேன் தேவபாலா. மாமன்னன் பொன்னும் என் செய்வேன் தேவபாலா. என் உள்ளம் சொந்தம் பாலா. உலகம் தராத அன்பை தருவாயே இயேசுராஜா, பலன் இல்லை எந்த நெஞ்சில், அருள் தாரும் தேவபாலா. காரை காணா துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தே, காரை காணா துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தே. திருக்கைகள் நீட்டி என்னை அருகில் அணைத்து கொண்டே, திருக்கைகள் நீட்டி என்னை அருகில் அணைத்து கொண்டே, மார்பில் சேர்த்து கொண்டே. உலகம் தராத அன்பை தருவாயே இயேசுநாதா, பலன் இல்லை எந்த நெஞ்சில், அருள் தாரும் தேவபாலா. உலகம் தராத அது உலகத்தால் தர முடியாதுங்க, முடியாதுங்க. ஹல்லேலூயா. It is impossible for the world to give the love of the Heavenly Father. It is impossible. God has to give. தேவனே அதை தர வேண்டும். அதை தருவதாகத்தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். ரோமர் 5:5 படியே கர்த்தர் அப்படி செய்கிறாராம். According to Romans chapter 5 verse number 5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தும். இந்த கிருபையாய் தேவனுடைய ஆவியானவர் நம்மில் ஊற்றுகிறதான இந்த அன்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டாம். We must protect that love of God in our soul. Hallelujah. A life without the love of the Father is a dry life. காஞ்சி போன ஒரு வாழ்க்கை. இந்த அதை கெடுக்கிறது என்னென்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், உலகத்தின் சிநேகம். உலகத்தின் சிநேகம், உலகத்தில் அன்பு, உலகத்தில் உள்ளவைகளில் பற்று, நாட்டம். இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு மனுஷனை இழுக்கும் பிரியமானவர்களே. காரணம், இந்த உலகத்தில் வேறொரு ஆவி உண்டு. அந்த ஆவிக்கு பேரு உலகத்தின் ஆவி. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது போல அவன் சொல்லுகிறான், நாங்கள் தேவனிடத்திலிருந்து ஆவியை பெற்றிருக்கிறோம், உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறவில்லை என்று சொல்லுகிறான். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவ ஆவியின் நிறைவு அவசியம். தேவ ஆவியானவர் நிறைவாய் இருக்கும் பொழுது அவர் தன்னோடு கொண்டு வருகிறது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை பால்கோவா வேணும் அல்லது ஒரு ஸ்வீட் வேணும்னு கத்துது.
உடனே அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, பொருடா இன்றைக்கி சாயந்தரம் மாமா வருவாங்க, மாமா வரும்போது அந்த ஸ்வீட்டு கொண்டு வர்றாங்க சொன்னாங்கடா. அப்போ அந்த உள்ளத்தில் என்ன இருக்கும் அந்த பிள்ளைக்கு? ஸ்வீட்டு தான் இருக்குது, ஆனால் மாமா வரும்போது கட்டாயமாக வருவாங்க. வந்த உடனே அங்கிள் வரும்போது என்னத்தை பார்க்குதுன்னா, அங்கிள் முகத்தை பார்க்கறதில்ல, ஆசையோடு பார்க்கும். மாமா கொண்டு வந்தீங்களாங்க? கொண்டு வந்தேனே செல்லோன்னு சொல்லி பேக்லேருந்து அவர் எடுத்தால் என்ன சந்தோஷம். சப்போஸ் அவர் ஏமாத்திட்டார்னா, கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், செல்லம் மறந்துட்டேன்டா அப்படின்னா அப்படியே ஒரு சோகமாக போகும். அது போய் அம்மாட்ட சொல்லும், மம்மி காலைல என்ன சொன்னீங்க அப்படிங்கும். மாமா கொண்டு வரல அப்படிங்க. இது போல் அவர் வரும்பொழுது எப்படி அந்த ஸ்வீட்டோடு வருகிறாரோ, அதுபோல் தேவாவியானவர் வரும்பொழுது, ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அவருடைய அன்பை கொண்டு வருகிறார். மனுஷர்கள் மறப்பது போல அவர் மறக்கிற தேவன் அல்ல, அதை கொண்டு வந்து ஊற்றவே தான் வருகிறாராம். ஆக ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு நல்ல அடையாளம் யோவான் சொல்லுகிறது போல என்ன அடையாளம்னா, தேவனுடைய ஆவியினால் நிரம்புவது. தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அழகும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இங்கே கார்ப்பரேட் ஃபெலோஷிப்பில் நாம் இருக்கும்போது, இந்த ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப்பில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியில் நிரவுவது ஈஸியான ஒரு காரியம். ஆனால் ப்ரைவேட் லைஃப்பில் நம் வீடுகளில் கொஞ்சம் டைம் எடுத்து நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு செலவிட்டு பரிசுத்த ஆவியினால் வீடுகளில் நிரம்புவது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பல காரியங்கள் நம்மை இழுக்கும். உலகத்தில் தான் இருக்கிறோம், வேலை செய்ய வேண்டும், வீட்டு காரியங்கள் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நிறைய வேலைகள் எல்லாருக்கும் A to Z. தூங்குகிற வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு இருக்கத்தான் செய்யுது. அதன் மத்தியில் தேவனுடைய ஆவியினால் நிரம்ப ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோமானால், ஒரு காரியத்தை நாம் உருவாக்கி கொள்வோமானால், அல்லேலூயா, நாம் தேவனுக்குள் நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்கு வசதியாக இருக்கும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இப்படித்தான் நாம் வளர வேண்டி இருக்கிறது. We have to grow. We have to grow in the anointing. We have to grow in the knowledge of Christ. We have to grow in the scriptures. We have to grow in the grace of God. Amen. Hallelujah. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற 16வது வசனத்தை பாருங்கள். அதிலே 16வது வசனத்தை பாருங்கள். 16th 1 John chapter 2:16. ஏனெனில் எல்லாரும் வாசிக்கலாமே. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, they are from the world. 3 மோசமான காரியம். நமக்கு தெரியாத வசனம் அல்ல இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம்தான். இருந்தாலும் இந்த கான்டெக்ஸ்டில் இன்னைக்கு பார்க்கும்போது கிருபையிலே வளர்கிறவர்கள் இந்த 3 காரியத்துக்கும் விலகி இருப்பார்கள். என்ன சொல்ல வர்றீங்க? ஹல்லேலூயா. If a man desires to grow in the grace of God, he will keep himself away from these 3 things. ஹல்லேலூயா. இப்போ மாம்சத்தின் இச்சை, அது நம்மளை விட மாம்சம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய தொல்லை. ஹல்லேலூயா. என்னென்ன பலவிதமான இச்சைகள்ங்கிறது நெகட்டிவ் கான்னோட்டேஷனில் மாத்திரமல்ல, பாசிட்டிவ் கான்னோட்டேஷனில் எடுத்தால் கூட பலவிதமான இச்சைகள். சாப்பிடணுங்கிறதே ஒரு பெரிய இச்சை தான். ஐயோ, சாப்பாட்டிலே கை வச்சிட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓவர் ஈட்டிங் பார்த்தீங்களா, கிளட்டனி, ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி, தட் இட் செல்ஃப் இஸ் அ டிசையர் which will not promote spiritual life, which will not facilitate a person to grow in Christ. Hallelujah. அதை கட் பண்ண வேண்டியிருக்கு. இது போல கோபப்படுகிறதுன்னு இச்சை, இது பல காரியங்கள் உண்டு இச்சைகளில். ஆக இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் இந்த இச்சைகள் நம்மை விடாது. இவைகளை நாம் தட்டினால் ஒழிய அதுவாக போகணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பான காரியம். அதுபோல் கண்களின் இச்சைகள், இதிலேருந்தெல்லாம் ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்போமாக. அல்லேலூயா. சீக்கிரத்தில் ஜெயம் பெற வேணும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் ரொம்ப நாள் தாமதமாய்க்கொண்டே இருக்கும். வயதாயிட்டே போகும். ஆனால் வளர வேண்டிய கட்டத்தில், வளர வேண்டிய ஸ்டேச்சருக்கு நாம் இன்னும் வளராதவர்களாய் இருப்போம்.
நான் ஒன்று வருத்தத்தோடு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஸ்தோத்திரம் நீங்களும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், வளர வேண்டிய விதத்தில் வளர்ந்திருந்தால் இந்நேரம் எவ்வளவு வளர்ந்துருப்போம், ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம். அது கொஞ்சம் யோசித்து பார்த்தால், ஆமாண்டவரே இந்நேரம் நான் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஆள் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போது வளராமல் இருக்கிறது எதற்கு அடையாளம்னா, இட்ஸ் அ வேஸ்டட் கிரேஸ்க்கு அடையாளம். வேஸ்டட் கிரேஸ். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், எவ்ரி வேர்ட் ஆர் எவ்ரி மெசேஜ் ஆர் எவ்ரி counsel that comes from God from the pulpit, when it is not properly utilized, that particular message will come and stand before the day of judgment என்று சொன்னார். அது கொஞ்சம் பயந்த காரியம்தான், பயமாக தான் இருக்குது. இங்கேருந்து வரக்கூடிய தேவனுடைய ஆலோசனைகள் அதை நாம் ப்ராப்பராக பெற்று பயன்படுத்தாவிட்டால், அந்த ஆலோசனைகள் நான் அதை கொடுத்தேனேன்னு சொல்லி நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்குமாமே. அது உண்மைதான் அது. ஹல்லேலூயா. ஆகையினாலே உம்முடைய வார்த்தைகளை, அது எரேமியா 15:16, ஜெரமியா சாப்டர் 15-16, அது ரொம்ப அருமையான வசனங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. 3 காரியங்கள். இதை நான் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன். உங்களுடைய வார்த்தைகள் தாமதம் பண்ணவில்லை என்று அர்த்தம். கிடைச்ச உடனே நீங்கள் வாய் திறந்து சொல்லலாம், சந்தோஷமாக சொல்லலாம். கிடைச்ச உடனே அல்லேலூயா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் அல்லது உட்கொண்டேன்னுங்கிறான். ஒரு எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தந்த இருதயத்தை பாருங்கள். இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை இப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கென்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்? தாமதமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். முதல்ல ஏற்றுக்கொள்ளுகிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அது தாமதமாக ஏற்றுக்கொள்ளுதல், அதையும் தாண்டி சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளுதல். இங்கே பரிசுத்தவான் சொல்லுகிறான், கிடைச்ச ஒட்டன்னே. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எவ்வளவு பசிதாகம் அவனுக்கு இந்த வார்த்தையின் மேல் இருந்திருக்கும் என்பது வெளிப்படுகிறது. போன வாரத்தில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அந்த வார நாட்களில் பகிர்ந்து கொண்டோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். நல்ல ஃப்ளட்டு சீசன், பயங்கரமான ஃப்ளட் சீசன். அந்த உதாரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. புயல் வெள்ளம் வந்து முதல் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் தண்ணியில் நிரம்பி, உங்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தணுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரும் தண்ணியில் நிரம்பி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தப்பிக்கிற ஒரே ஒரு இடம் மொட்டை மாடியில் ஒன்று தான். அப்போது சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் நேராக மாடிக்கு போயிட்டாங்க. 2 நாளாக சாப்பாடு தண்ணி சோறு தண்ணி கிடையாது. எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் போச்சு. எவன் தருவான் ஒன்றும் தெரியாது. எப்படியோ ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக சிலர் பொட்டணங்களை போடுகிறதாக அறிவித்தார்கள். வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. அங்கே போடுறாங்க, இங்கே போடுறாங்க. நம்ம ஃப்ளாட்டுக்கு வரும்போது போடும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேர் இருக்கான். பசியோடு இருப்பார்கள். பாட்டு பாடிட்டா இருப்பான், பசியோடு இருப்பான். அதாவது 2 நாளாக சாப்பிட்லப்பா அப்படின்ட்டு. அவனும் ஒரு 10 பொட்டணங்கள் தான் போட்டு போகிறான். உங்களை எப்படி இன்னும் பயமுறுத்துறதுன்னு தெரியல. 50-60 பேர் இருக்கிற இடத்துல 10 பொட்டணம் போட்டு போகிறான். இந்த 10 பொட்டணத்துக்கு எனக்கு என் கையில் கிடைக்காதான்ட்டு எய்ம் பண்ணுற எத்தனை பேர் இருப்பாங்க? ஒன்று கிடச்சிதுன்னா போதும், படக்குன்னு ஏதோ மற்றவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்படியாவது சாப்பிடலாம். அவ்வளவு பசிதாகத்தோடு அந்த போடுகிற அந்த சாப்பாடு பொட்டணத்துக்காக ஏங்கி தவிக்கிற, எப்படி இல்லைன்னா சுருண்டு விழுந்துருவோம், செத்து போயிடுவோம். அது போல இந்த மனுஷன் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதுபோல் இருந்திருக்கணும். அப்படி கிடைச்ச உடனே நம்பர் 1. 2வது, ஏன் அந்த வார்த்தைகள் அப்படின்னா, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறதுன்னா, யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஜாய் டு மை ஹார்ட் அப்படின்னா. ஹல்லேலூயா.
So that I am longing for the joyful word that proceeds from your mouth, O God. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் அடியேன் பிழைப்பேன். அல்லேலூயா. எப்படி அவன் போடுகிற ஒரு பொட்டமும் இங்கே பிழைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ அதுபோல என்னை பிழைப்பூட்டுகிற வார்த்தைகள் வரும்பொழுது நான் அதை விடுவேனோ. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகள் வரும்பொழுது அவைகளை நான் விடுவேனோ. Will I leave the words that will give me life? Will I, hallelujah, will I procrastinate to receive the words of life that gives life in my soul? Hallelujah. Thy words were found and I did eat them. Now the English translation is not so good. As soon as I received your word, I ate them. That is the correct translation. ஆக உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், இருதயத்துக்கு மகிழ்ச்சி. இன்று ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு, இன்று ஆராதிக்க வந்து உட்கார்ந்திருக்கிற நமக்கு, நிற்கிற எனக்கு அவருடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்படியானால் நாம் துதித்தது உண்மையானால், நாம் துதிப்பது உண்மையானால், நாம் இன்று அல்லேலூயா சொன்னது உண்மையானால், நம் வீடுகளிலே அந்த சந்தோஷத்தை நாம் காட்ட வேண்டாம். வீடுகளில் அந்த சந்தோஷத்தோடு கிடைக்காதா அப்படிங்கிற பொக்கிஷத்தை போல அந்த தேவ வார்த்தையோடு உட்கார வேண்டாம். ஆண்டவருடைய வேதத்தோடு அமர வேண்டாம். அவருடைய வேதத்தை அப்படி வாசிக்க வேண்டும். வாசிக்கிற அனுபவம் உண்டோ? இருக்கலாம். எல்லாருக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். ஆனால் ஆத்திர அவசரமாக என்ன செய்கிறோம்? ஒரு திருப்திக்காக, நமக்கு ஒரு திருப்திக்காக வாசித்துட்டு அப்படி போயிட்டு விடுகிறோம். அநேக வேளைகளில் அதை தியானிப்பதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்து, இந்த மனுஷன் இன்பமான வார்த்தைகள் என்று மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறது அனுபவம் நமக்கு வருமானால், அல்லேலூயா, எல்லாவற்றையும் வேலைகளை சீக்கிரமாய் செய்து ஒதுக்கிவிட்டு தேவ வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நமக்கு மாறி போகும். அதுதான் நமக்கு மூன்றாவதாக பார்த்தால் அதே வசனத்தில், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு பாக்கியம், ஒரு அருமையான ஒரு பாக்கியம் இருக்குமானால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட, வாயை திறந்து சொல்லலாமே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு கூட்டத்துக்கு அவருடைய நாமத்தை தரிப்பிக்கிறார். ஆகவே எரேமியா அதை அறிந்திருந்தான். இன்று திருச்சபையில் ஆராதிக்கிற நாம் இப்படி நாம் சொல்வது உண்மையானால், கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்வது உண்மையானால், இப்போ நீங்கள் கையை தூக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம் இங்கே. ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறவர்கள். அப்படியானால் இந்த ரெண்டு கேரக்டர் நமக்குள்ளே இருக்க வேண்டி இருக்கிறது. என்னென்ன? அவருடைய வசனம் நமக்கு இருதயத்தின் மனமகிழ்ச்சியாயும் சந்தோஷமாயும் இருக்க கடவுது. நம்பர் 1. அந்த சந்தோஷம், அந்த இருதயத்தின் மகிழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச அடுத்த நிமிஷமே நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் போட்டிருக்கும். அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே நாம் எதை அதிக சந்தோஷமாக எடுக்கிறோமோ அதை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. உண்மைதானே? அல்லேலூயா. ஆமென். பல பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதில் சில பொருள்கள் மேலே நம்முடைய ஆசை, தேவைகளுக்கு ஏற்றபடி ஆசைப்படுவது நியாயமான ஒரு காரியம்தான். அதை ஆசைப்பட்டு மனதில் வந்து அடுத்த நிமிஷம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் போகலை. கேட்கிறதுக்கு பதில் வேண்டுமே. போகல. ஸ்தோத்திரம். ஒரு பொருள் வாங்கணும், தேவைப்படுது, மனசில் வந்துருச்சு. உண்மையை பேசுவீர்கள் என்று நினைக்கிறேன், இல்லையா? அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறோம்? அந்த சாயந்தரமே கடைக்கு போய், இல்லை காலையிலே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது வேறு விஷயம். இது எவ்வளோ குயிக்காக பண்ணுறோம். வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு போகலாங்க, அந்த அம்மா அப்படி தான் போல இருக்கு சொல்கிறார் அவர்,
இந்த அம்மா அப்படித்தான், நான் நாளைக்கு போனாலும் சொன்னாலும் இந்த அம்மா விடாதுன்னு சொல்லி ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறார் இங்கே. இப்போ அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். சொல்ல தாமதமாக போகலாங்க, அடுத்த வாரம் போகலாங்க, அடுத்த சம்பளம் வந்தோடனே போகலாங்க. ஹலோ, எல்லாரையும் பிடிப்பேன் ஒரு பிடி, சம்பளம் வந்தோடனே போகலாங்க. கேட்குறாரா? கேட்குறாரா? இல்லை கேட்குதா? அந்தம்மா கேட்கக்கூடிய அந்த நமக்கு முதல்ல வந்துடணும். ஏன்னா அது ரொம்ப இஷ்டமா மனமகிழ்ச்சியாக நம்ம எண்றோம். பட்டுன்னு அதை வாங்கிட்டா நமக்கு ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவானோ பண்ண மாட்டானோ அது வேறு விஷயம், தூக்கி போட்டுருவான். சில பேர் வாங்கி அடுக்கி வச்சிருவாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, எப்பயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு. வாங்க போகிற வேகம் மாத்திரம் வேற, யூஸ் பண்ணுற வேகம் அப்படி இருக்காது. எது எப்படியோ. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை அவ்வளவு இன்பமாய் தெரிந்தால் இந்த மனுஷன் சொல்லுகிறபடி. அப்போ இப்படிப்பட்டவன் உலக சிநேகத்துக்கு அவன் மரித்தவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலக சிநேகத்தை விட்டு நம்மை பிரித்து தூரப்படுத்துவது கர்த்தருடைய இனிமையான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள். எப்படி எப்படி அதை டேஸ்ட் பண்ணவங்க தான் அதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. Oh, taste and see that the Lord is good. Hallelujah. When the Lord is good, His words are also good, equally good, and His grace is good, His love is good. அவருடைய எல்லாமே, everything that belongs to God is good because God is good. Hallelujah. Oh, taste and see, taste the grace of God. சொல்லலாமே நீங்க, taste the love of God. Taste the word of God. Taste the grace of God. Taste the goodness of God. Taste the mercy of God. இதை சொல்லிட்டே போகலாம். Everything is good because God is good. Hallelujah. He is always good. கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு தான் நம்ம சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு அதை தராது பிரியமானவர்களே. உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் டியூட்டிகள், நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. சரி, அது போகட்டும், அது ரொம்ப பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 அதனுடைய சப்போர்ட்டிங் வேர்ஸாக பார்க்கும் பொழுது, அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் உலகத்தின் ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. ரைட். இப்போ ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. ரோமர் அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க இல்லை இருங்க, எப்படி இருக்க? இந்த உலகத்தின் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை உலகத்தில் தான் வந்தது, தேவனிடத்தில் வராததாய் இருக்க. தேவனிடத்தில் வராததாய் இருக்க, அப்படி சிச்சுவேஷன் இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு டாப்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நான் ஸ்தோத்திரம் ஒரு நாள் தேவனுடைய சித்தத்தின்படி, உத்தரவின்படி நான் அதை பகிர்ந்து கொள்வேன். தட் வில் பி an eye opener. கண்களை திறக்கக்கூடிய டாபிக். தயாராகி வாருங்கள், ஜெபத்தோடு வாருங்கள். இட் வில் டோட்டலி சேஞ்ச் அவர் லைஃப்ஸ். அதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் உட்காரல. இதை தொட்ட உடனே எனக்கு அந்த டாபிக் ஞாபகம் வருது. அறகுறையாக நான் சொல்ல விரும்பலை. அந்த டாபிக் சொல்லும்போது அத்தனை பேருடைய கண்களும் திறக்கும், அத்தனை பேருடைய கண்களும் திறக்கும். ரியாலிட்டியை நம்ம பார்ப்போம். அந்த டாப்பிக்கில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐ எம் ஷுர் God will give us an appropriate date that we all will meditate the scriptures, and on that day onwards our eyes will be opened to realize the reality about ourselves. Who is Christ? Who is devil? And who is man?
the eyes will be open. Please be ready and keep praying for that. Hallelujah. இந்த வசனத்தை தொட்டோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பரவாயில்லை. அப்போது ஏன் நாம் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா, இந்த 3 காரியங்கள். Are we together? அப்போது இந்த 3 காரியங்கள், எந்த 3 காரியங்கள்? உலகத்தில் இருக்கிற 3 காரியங்கள் என்னென்ன? நீங்கள் வாயை திறக்கணும்னு சொல்லணுமே. உலகத்தில் என்னென்ன 3 காரியங்கள் உண்டு? யோவான் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களும் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இழுக்கும். ஐம் கோயிங் இன் டு தட் டாபிக். பரவாயில்ல, ஐம் கமிங் அவுட். ஹல்லேலூயா, வெளியில் வந்துடுறேன். அப்போ இந்த 3 காரியங்கள் மனுஷனுடைய 3 காரியங்களை இழுக்க பார்க்கும். ஸ்தோத்திரம். அதனால் தேவன் ஆவியிலே தேவன் குடிகொள்ளுகிற தேவன். ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கெடுக்கும். ஆவியை தொட முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது தேவன் ஆவியிலே குடிகொள்ளுகிறார். டோட்டலாக 100% ஆவி அவருடையது. ஆனால் ஆத்துமா சரீரமோ அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படும் என்று நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு ரூமில், ஒரு பில்டிங்கு, ஒரு ரூமில் கர்த்தர் இருக்கார், அடுத்த ரூமில் பிசாசம் இருக்கலாம். வாய்ப்புகள் உண்டு. அன்னைக்கு சொல்லிக் கொடுப்பேன் அதெல்லாம். ஆனால் இங்கேருந்து கர்த்தர் அந்த பிசாசை துரத்துவாரா? துரத்தவே மாட்டார். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம், இல்லைன்னா குழம்பிடுவீங்க. ஆவி, மனுஷனுடைய ஆவி 100% அவருடைய ஆளுகை. ஆனால் ஆத்மாவும் சரீரமோ ஒரு மனுஷன் அந்த ஆவியானவருக்கு சரண்டர் பண்ணினால் அவருடையது ஆகும். கொஞ்சம் டச் பண்ணிட்டேன் அந்த டாப்பிக்கை, ஆனாலும் ரொம்ப டீப்பாக போகலை. அவருடையது ஆகும். ஒரு மனுஷனுடைய ஆத்மாவும் சரீரமும், அந்த ஆத்மாவும் சரீரமும் சரண்டர் பண்ணாத சூழ்நிலையில் அது கர்த்தருக்கு சொந்தம் இல்லைன்னா அப்போ வேற எதுக்கு சொந்தமாகும்னு நீங்களே யோசித்தீங்க. இனி அடுத்து ரெடியாய் காத்திருக்கிறான் சத்துரு. அப்போ இந்த மனது, ஆத்மா என்று சொன்னால் மைண்டு, அந்த மனதில் இட்ஸ் அ பிக் பேட்டில் கிரவுண்ட், வெரி பிக் பேட்டில் கிரவுண்ட். இதுதான் இந்த மனசில் பயங்கர யுத்தங்கள் நடக்கு. நான் சொல்றது லேசான காரியம் கிடையாது. ஒரு பாவத்துக்கு நேராய் சிந்திப்பது மாத்திரம் அல்ல. மனசில் ஒரு பாவத்து காரியத்தை பேசலாமா? பாவத்துக்கு முதல்ல எது யூஸ் ஆகுது? மைண்டு தான் யூஸ் ஆகுது இல்லையா? ஒரு பாவமான காரியம் செய்யணும்னா அவன் மனதில் சிந்திக்கிறான். அதுக்கு மாத்திரம் அல்ல அந்த பொல்லாங்கன் ஒரு தவறான காரியத்தில் அந்த மனுஷனையே கொண்டு போகும்படி, அதை விட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா போராடுகிறது ஆத்துமாவில். இன்னைக்கும் பாருங்க, சில வீடுகளில், எந்த வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்களுடைய வீடுகளில் ஒரு சிலருடைய டெசிஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். சிலருடைய தீர்மானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களாலேயோ பேரண்ட்ஸாலேயோ பாஸ்டராலேயோ இல்லை உறவினர்களாலேயோ அந்த நபரை மாற்றவே முடியலை. உங்களுக்கு இது புரியணும்னு நினைக்கிறேன். மாற்றவே முடியல.
தாங்களா உணர்வடைஞ்சி வேதத்தின்படி நாம் செய்கிறது தவறு என்று உணர்வுள்ள இருதயம் பெற்றுக்கொண்டு திரும்புகிற வரைக்கும் ஒருத்தனும் தொட முடியாது. உங்கள் வீடுகளில் சிலர் அப்படி இருக்கலாம். என்ன, நான் போகலாமா, சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? நீங்கள் தான் சொல்லணும். மாற்றவே முடியலையே. strongholds are built up in the soul. Devil cannot touch the spirit of a saved man. Please tell me whether I can go forward. சாத்தான் ஆனவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ஆவியை அவனால் he cannot touch that, because the heavenly king is in resident there. That is the residence of the heavenly king. Hallelujah. He cannot come inside. அதனால தான் பேட்டில் ஃபீல்டில் இருந்து கொண்டும் கூட அவன் தேவனை ஆராதிப்பான். I don't know whether you are, can you understand this? ஒரு பக்கம் ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கோம், ஆனாலும் இன்னொரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்கோம், அந்நிய பாஷையை பேசுவான். அந்த அந்நிய பாஷை தேவன் கொடுத்தது தான், உண்மையான அந்நிய பாஷை தான், பிசாசு கொடுத்ததில்லை. அப்போ அவனுக்கே ஒரு சந்தேகம் வரும், என்னடா நம்ம இவ்வளவு தப்பு பண்ணுறோம், இருந்தாலும் ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு, இது என்னடா ஒன்றுமே புரியலன்னு அவனே குழம்பி போயிடுவான். Can somebody please attest this who has experienced this? If you have experienced this kind of a thing, please attest that. உடனே என்ன செய்கிறாங்க, அடுத்தவன் அதை பார்க்கும்போது சாட்சி கெடுது அப்படின்ட்டு சொல்கிறான். இவன் அங்கே அப்படி இருக்கான், இங்கே வந்து அபிஷேகம் பண்ணப்படுறான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹீ இஸ் கெட்டிங் அனாயிண்டட் அப்படிமா. அது அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாமல் இருக்கும்போது மற்றவனுக்கு எப்படி தெரியும்? அது பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக தெரியாது. தட்ஸ் அ பேட்டில் தட்ஸ் கோயிங் ஆன் இன் ஹிஸ் மைண்ட். A time will come, ஒரு நேரம் வரும், அப்பொழுது பேட்டில் பயங்கரமாக பெருசாகி முத்தி போய் இவனால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பொல்லாங்கன் உள்ளே வர்றான். பொல்லாங்கன் உள்ளே வருகிறான். Can a believer be possessed with evil spirit? It's a big question mark. That's the answer for this. This is the answer. It is possible, because he cannot touch the spirit of man. The spirit of man is the house of God. But whereas the soul and the outer body, it is the duty of the saved man to surrender to the Spirit of God. I don't know how many of you can appreciate this. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. பொல்லாங்கன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆவியை அவனுக்கு தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், ஆவி தேவனுடைய ஆலயம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று அறியீர்களா? Know ye not that ye are the temple of the Holy Spirit? The Holy Spirit dwells in the spirit of a man. Whereas the soul and the body does not come under the authority of God unless otherwise a person brings it, subjects it to the authority of the Holy One. Please understand. ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் ஆவிக்குள் குடிகொண்டு ஆளுகை செய்கிற தேவ ஆவியானவருக்கு ஒப்படைக்காவிட்டால், முழுசா 100% ஒப்படைக்காவிட்டால், 100% if it is not surrendered, அதை எடுத்து பயன்படுத்தக்கூடியவன் ரெடியாய் காத்திருக்கிறான். அவன் இஷ்டப்படி பயன்படுத்துவான். அப்போ ஒரே நபருக்குள் 2 வித ஆளுகை. புரியல என்ன? நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஒரு நபருக்குள், so he is serving 2 masters. 2 எஜமான்களுக்கு இப்பொழுது
ஊழியம் செய்கிறான், கூடாதே என்னார் ஆண்டவர். அதனால தான் கர்த்தர் சொல்லும்போது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? வேர் இஸ் த யூனிட்டி பிட்வீன் டார்க்னஸ் அண்ட் லைட்? பேலியாளுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? பட் அவர் சிஸ்டம் அகாமடேட்ஸ் போத். இட் இஸ் டேஞ்சரஸ். அவனோடு யார் வருகிறாரோ அவரோடு அவருடைய தூதர்களும் வருவார்கள். புரியுதோ? Can you understand this? Who comes inside you? Along with him, his angels also come. If God comes in your heart, in your spirit, holy angels, battalion of angels, they come along with God. If the devil comes in the heart of a man, you can fill in the blanks. You can fill the sentence. The devils also will come. Battalion of devils will come. So now what happens? There is a war between light and darkness. There is a war between God and the evil spirits. Both are inside a man. ரெண்டும் உள்ள குடிகொண்டிருக்கும் போது இருளின் அதிகாரி இருளுக்கு இழுப்பான், ஒளியின் தேவன் வெளிச்சத்துக்கு இழுப்பார். God is light. He will try to pull the man towards the light. The devil is dark. He will pull the man towards darkness. அவனுடைய ஆலோசனைகள் அங்கே கொடுக்கப்படும், தேவனுடைய ஆலோசனைகளும் கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் எதற்கு அடிமையாகிறானோ, எதற்கு ஒப்பு கொடுப்பானோ அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஸ்கிரிப்சர் இஸ் வெரி கிளியர். எனவே ஒரு விசுவாசி எத்தனையோ வருஷ விசுவாசிகளாய் இருக்கலாம், ஆனாலும் வெளித்தோற்றத்தின்படி நல்ல ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டு வந்திருக்கலாம். ஒரு கலர் நமக்கு விரும்பின கலரோ இல்லை வெள்ளையோ எதுவோ போட்டு வந்து தப்பே கிடையாது, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் கையை வைக்கும்போது ஆட ஆரம்பிக்குது. இட் இஸ் ரியாலிட்டி. அதுதான் உண்மை. Now where is the big question mark? Why this man is going to priest tower for so long and this guy is possessed of a demon? ஐயையோ, அது அவனுக்கும் வெக்கமாக இருக்கும். நீங்கள் தான் சொல்ல மாட்டீங்களா? அந்த மனுஷனுக்கும் வெக்கமாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கேள்விக்குறியாக இருக்கும். இந்த சபையில் வந்து இவன் ஒருத்தன் பிசாசு பிடிச்சி ஆடுறான்னா, இத்தனை வருஷம் கர்த்தருடைய இதுக்குள்ளே இருக்கிறான்னா என்னடா அர்த்தம்பாங்க. பட் தட் இஸ் ரியாலிட்டி. அதுதான் உண்மை. Then what answer will you give? What answer will you give? This is the answer. His soul and his body are not completely surrendered to God, and the soul and the body are susceptible for the demonic spirits. ஐயோ, அதில் ஒரு பகுதி தொட்டுட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஆக இந்த உலகத்தின் ஆசபாசங்கள், இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரேன், எனக்கு கர்த்தரை மையப்படுத்தலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு ஆபத்து இப்போ புரிஞ்சுதா? இந்த பாஸ்டர்களுக்கு வேற வேலையே கிடையாது. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் உலகத்தை ஸ்நேகிக்காத, உலகத்தை நம்ப, அதாவது நம்ம சொல்லிகிட்டே கிடப்பானு. கொஞ்சம் ஏதாவது உள்ளே போய் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறானுங்களா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். இதோ நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லை கொஞ்சம், அதான். Demons always analyze the character of a man. இதுவும் ஒரு காரியம் உங்களுக்கு புரியணும். வேணா சொல்கிறேன், வேண்டாட்டின விட்டுறேன். ஒரு மனுஷனுடைய கேரக்டர்ஸை பயங்கரமாக ஸ்டடி பண்ணும். எப்போ ஸ்டடி பண்ணும் அப்படின்னா, அவன் பிறக்கும்போது தேவன் அவனுக்கு வச்சிருக்கிற மகிமை, his star will be bright or dull. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது, that man before he is born, he appears as stars in the heart of God. எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடாதீங்க. இதெல்லாம் பின்னணி நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும். சில bright stars when they come
வான மண்டலத்திலேயே தடை பண்ணணும்னு பார்க்கும். அங்கேயே சிலருடைய பிறப்பு அங்கேயே முடிச்சிடணும்னு பார்க்கும். அவ்வளவு போராட்டம் பிறப்பிலே. The brightest star, who is that in the world? சொல்ல மாட்டீங்க. பயங்கர பிரைட் ஸ்டார் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அங்கேயே வழியிலேயே மறிச்சிடலாமான்னு பார்த்தா, என்ன போராட்டம்! பிறக்கிற நிலைமையிலே குழந்தையா பிறக்கிறதுக்கு இடம் கிடையாது. என்ன இடம் கிடையாது? நீங்கள் தான் சொல்லணும். ஒரு 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 மேஞ்சர், அவ்வளோதான், ஒரு சத்திரம். அதில் மாட்டு தொழுவத்தில் எங்கேயோ நாரிட்டு இருக்கிற இடத்துல தான் ஒரு இடம் கொடுத்தாங்க. மகாராஜாவுக்கு இடம் இது. அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஐயோ கர்த்தாவே, கொலை பண்ணணுன்ட்டு 2 வயசுலேயே கொலை பண்ணான்னு ஆண்டவரை கொலை பண்ண ஆயத்தமாகி கடைசியில் அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொண்டு, ஐயோ ஐயோ, அந்த ரமாவில் கூக்குரல் கேட்டது, ஆறுதல் அடையாமல் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். அதுக்கு கொண்டு போய் அப்புறம் எகிப்துக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஊழியத்தில் அநேக முறை கொலை செய்கிறதுக்கு வகை தேடினான். அதெல்லாம் முடித்து கடைசி நேரம் வரும் பொழுது தன்னைத்தானே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியால் தான் அவரை கொலை செய்ய முடிந்தது. ஆனால் வேலை வருகிறதற்கு முன்பாக எவ்வளவு முறை பிசாசு அவரை தள்ளிடணும்னு பார்த்தான். செங்குத்தான மலையிலிருந்து தள்ள பார்த்தானே. இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, த பிரைட்டஸ்ட் ஸ்டார், அந்த பிரைட்டஸ்ட் ஸ்டார் வரும்பொழுது அவன் நடுங்கி போயிட்டான். சாத்தானுக்கு தெரியும், இந்த ஸ்டார் பூமியில் வந்துருச்சுன்னா நம்ம கிங்டமே வில் பி அவுட், வைப்ட் அவுட். தெரியும். லெட்ஸ் என்ஜாய் கிரைஸ்ட், லெட்ஸ் என்ஜாய் அவர் காட். ஹல்லேலூயா. இந்த ஸ்டார் உலகத்தில் இறங்கிருச்சுன்னா நம்ம டார்க் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் வில் பி வைப்ட் ஆஃப். He will destroy the kingdom of darkness. நல்லா தெரியும். ஆகவே he took every possible step, every possible measure to annihilate the kingdom of darkness, which was impossible with him. Our God is the great God and he is a good God. சரி, அது போலவே சில மனுஷர்களுடைய ஸ்டார்ஸ் பிரைட்டாக இருக்காம். They will shake the nations and continents. I think we must enjoy. One man called Reinhard Bonnke shook the African continent. He shook it. One man called Dr. Billy Graham, he shook the nations. One man called Dr. D.G.S. Dinakaran, he shook the Indian part of the continent. Somebody like this. இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பிறக்கும் பொழுதே அவர்களுடைய ஸ்டார்ஸ் பிரைட்டாக இருக்கும். எப்படியாவது அவங்களை அழிச்சிடலான்னு பார்ப்பான். அதனால தான் டிஜிஎஸ் ஐயா பாடுகள் பட்டு நொந்து போய் ஓடுற ட்ரெயினில் தலையை கொடுக்கலாமான்ட்டு போனாங்க. முடிச்சிருவோம், வேண்டாம் இந்த லைஃப்ன்ட்டு. எங்கே கொண்டு போய் தள்ளினான்? அவர் பிரகாசிக்கக்கூடாது, அவர் வந்துடக்கூடாது, அவர் வந்துட்டார்னா என்ன ஆகும்? அபிஷேகம் அவர் மேல் வந்து தந்துருவார், ஊற்றிடுவார். அந்த கம்பேஷனேட் ஸ்பிரிட் இது வரைக்கும் இந்தியாவில் எவனுக்குமே, வேர்ல்ட்லேயே எவனுக்கும் கிடையாது. அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் உனக்கு தான் தருவேன், வேற எவனுக்கும் தரமாட்டேன்னு. அது என்னவோ ஐயா, அந்த நபர், அந்த தேவதாசர் பேச வாயை திறந்தாலே அவன் ஆள ஆரம்பிச்சிடறானே. அவரை போல நடித்த எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒரு சொட்டு கண்ணீர் வரவே வராது. தேவ ஆவியானவர், அந்த கிருபையின் அந்த மனதுருக்கத்தின் ஆவியானவர் வந்தால் ஒழிய வரவே வராது. அதுபோல அதுக்கு பின்னால் எழும்பினவர்கள், அது அவரை போல எழும்பினவர்கள் யார்? இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில ஸ்டார்ஸ் ஆர் பிரைட்.
நமக்கு எப்படி? நம்மளும் வரும் பொழுது நம்மளை குறித்து புஸ்தகத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரியங்கள் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எழுதி வச்சு தான் அனுப்புனார். நீங்கள் பிரியமா இருக்கீங்களா கேட்குறதுக்குன்னு கொஞ்சம் மாத்திரம் சொல்லுங்கள். ஒவ்வொரு நபரும் நீங்கள் இன்னைக்கு நினைப்பீங்க, என்னை போல முட்டாளும் பாவியும் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான்னு நினைப்பீங்க. அப்படி தானே என்ன தோணுது? இல்லை என்ன மாதிரி பரிசுத்தவான் பிறந்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த நினைப்பு எதனால வருது? வயலேஷன் ஆஃப் காட்ஸ் லாஸ். ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் மீறினது நமக்கே நல்லா தெரியும். வயலேஷன் ஆஃப் காட்ஸ் லாஸ். தேவனுடைய சட்டத்திட்டங்களை நாம் மீறிட்டோம் என்பது நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும். ஆகையினாலே நம்முடைய மனசாட்சி என்னது? our own conscience tells us that we are the number one sinner in this whole world. But in God's sight when we were born, it was not like that. அது அப்படி அல்ல. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டாதுக்கு ஒரு வசனம் ஒன்று உண்டு. 139, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எப்போ 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 எப்போ? நான் எந்த பூமியில் வரல, எங்களுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் நான் இன்னும் உருவாகலை. அப்போ இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உருவம், என்னுடைய தோற்றம், எத்தனை எலும்பு இருக்கணும், எத்தனை முடி இருக்கணும் தலையில், எந்த மாதிரி கலர் ஆஃப் ஐஸ், அதாவது கண்களுக்கு என்ன கலர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் ப்ரௌன் கலர், ப்ளூ கலர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கலர், அப்புறம் ஹேருடைய கலர், பிளாண்ட் ஹேரு. நம்ம கலர் மாற்றிக்கிட்டது இல்லை. இப்போ நம்ம ஹேரை கலர் என்ன செய்கிறோம்? டை போட்டு பயங்கரமாக நடக்குது. அதல்ல, ஒரிஜினலாக நம்ம பிறக்கும்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கலரு, டிஎன்ஏ, ஜீன்னு எல்லாம் தாயின் கருவில் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட. இன்னும் ஒன்று சொல்லலாமா? ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா தேவனிடத்தில் பிறக்கிறதுக்கு முன்னமே இருந்தது. ஆனால் அந்த ஆவி உண்மையாகவே ஒரு மனுஷனாக அவரிடத்தில் இருந்ததா? இல்லைங்க, இல்லைங்க. எரேமியா 1:5 பாருங்கள். ஜெரமியா சாப்டர் 1 verse number 5. அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை எனக்கு பதில் சொல்லுங்க. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையாங்கிற மாத்திரம் எனக்கு பதில் சொல்லுங்க. குட். ஜெரமியா சாப்டர் 1 verse number 5. நிதானமாக வாசிக்கணும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கண்டேன். இந்த வசனத்தின்படி கற்றுக்கொள்வோமா? இந்த வசனத்தின்படி தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னமே அறிந்தார் என்று சொன்னால், எப்படி அறிந்தாராம்? இன் ஹிஸ் விஸ்டம் ஹி நியூ. கொஞ்சம் கடினமான காரியம்தான். அவருடைய அனந்த ஞானத்தில் அது ஒரு மனுஷனை, ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் அறிகிறார். அன்னைக்கே அவனை தீர்க்கதரிசியின் ஊழியம் இவனுக்கு உண்டு என்பதை குறிக்கிறார். இன்னும் அவன் தாயின் கருவில் வரல. அப்போ அவன் தேவனோடு இருந்திருந்தானா? அடுத்த கேள்வி. எங்க எனக்கு சென்னையில் இல்லைன்னா மதுரையில் போயிருக்கிறான், மதுரையில் கட்டாயம் இருப்பான். ஒரு மனுஷன் சென்னையில் இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் மதுரைக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா மதுரையில் கட்டாயம் இருப்பான். அப்போ தேவனோடு இருந்திருந்தானோ? என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு இருந்திருக்கணும்னு தான் எல்லாருடைய அபிப்பிராயம். ஆனால் அவன் சரீரத்திலேயோ, அவன் ஆத்மாவிலேயோ, ஆவிலேயோ அவன் இல்லை. பட் அவருடைய அனந்த ஞானத்தில் அவன் இருக்கிறான். ஐயோ, இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட். ஒரு 4 பேர் எனக்கு கிடைக்க மாட்டீங்களான்னு நீ யோசித்து ஆண்டவர் அப்படி அவருடைய இருதயம், his heart and his mind and his soul, my God, he is.
ஹீட் ஆயிரும், நமக்கு மண்டை காஞ்சிரும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கம்ப்ளீட் டேட்டா, நம்ம லாங்குவேஜில் பேசணும்னா அவ்வளவு டேட்டா, அவ்வளவு அவருடைய விஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அவரோடு கூட நாம் இல்லை, அப்போ மனுஷனாக இல்லை. நம்முடைய ஆத்துமா அவரோடு கூட இருந்திருக்குமானால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவரை போலவே வல்லமை உள்ளவராய், அவரை போலவே ஞானம் உள்ளவர்களாய் அன்று வாழ்ந்திருப்போம். அப்படி வாழலையே, அப்படி வாழலையே. பட் இன் ஹிஸ் விஸ்டம், அவருடைய ஞானத்தில், ஐயோ, இங்கே பேரண்ட்ஸ் காத்திருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணம் ஆகி காத்திருந்து அவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரேன்ட்டு ஜெபிக்கும் போது, எந்த குழந்தையை அனுப்பணும்னு அவருடைய ஞானம் தீர்மானம் எடுக்கிறது. டிசைட்ஸ், his wisdom decides whom he should send. Are you happy? I don't know. I'm getting exhausted when I talk about all these things, because I cannot understand fathom the wisdom of God, unlimited wisdom of the Heavenly Father. So என்ன நபரை அனுப்பணும், ரொம்ப துல்லியமாக அனுப்புகிறார், பின் பாயிண்டடாக. ஜார்ஜ் ராபர்ட் பேரண்ட்ஸுக்கு வரணும்னா, இந்த பேரண்ட்ஸுக்கு வேற ஒரு ஜான் கென்னடியை அனுப்ப மாட்டார், ஒரு ஜார்ஜ் ராபர்ட்டை தான் அனுப்புகிறார். கரெக்டாக அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அவனுடைய சகல காரியங்களும் ஏற்கனவே டிசைட் ஆயிருது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, God had already decided to make Jeremiah as the mighty prophet. ஸோ அதான் அவருடைய விஸ்டத்தில் அவர் வச்சிருக்கிறதுனால ஜெரமியாவுடைய பேரண்ட்ஸுக்கு டக்குன்னு அவனை அனுப்பினார். அவன் ஆயிட்டான். இதை கெடுக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய ஸ்டார், ஜெரமியாவுடைய ஸ்டார், ஹிஸ் ஸ்டார் என்று எழுதியிருக்கும். உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன், அவருடைய நட்சத்திரம். ஏன் ஒரு நட்சத்திரம்னு சொல்லியிருக்க கூடாதா? கொஞ்சம் இதை பாராட்டி சந்தோஷப்படுகிறவர்களுடைய முகங்களை பார்க்க விரும்புகிறேன். A star guided the Magi. Whose star is this? The Bible says his star. அவருடைய நட்சத்திரம். இதெல்லாம் நமக்கு லேஸ்ல புரியாது, லேஸ்ல விளங்காது. அப்ப அவருடைய நட்சத்திரம்னு வரும்பொழுது, the brightest star ever exist in this whole world and heaven, when his star appeared before the birth of Jesus Christ, it was a star. Before the birth of George Robert, it was a star in the heart of God, in the wisdom of God. ஏசையா ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பிரேக் வேணும் போல தோணுது, ஒரு சின்ன இடைவெளி வேணும் போல தோணுது. ஏன்னா அவருடைய அனந்த ஞானத்தை தொட்டுட்டோன்னா, ஆரம்பிச்சிட்டோன்னா, எப்பா அது பிரேக்கு கட்டாயம் நமக்கு வேணும். மாம்சத்தில் இருக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனையாக்கும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், ஃபியர் நாட். என்ன மட்டமான சூழ்நிலைகள் நடந்தாலும் சர்வ வல்லவர் நம்மளை உருவாக்கின விதத்தை பாருங்க. இதுக்கு பயப்படுறான் ஜார்ஜ் ராபர்ட். இன்னைக்கு இந்த புல்பிட்டில் நிற்கணுங்கிறது இன்னைக்கு நேற்று எங்கள் அப்பா அம்மா டிசைட் பண்ணது கிடையாது, பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் டிசைட் பண்ணது கிடையாது. இட் வாஸ் இன் த விஸ்டம் ஆஃப் காட் even before George Robert was born in the womb of his mother. It's the same case for every one of you. You should be happy. Am I speaking to right kind of people here? சரியான நபர்களோடு பேசுகிறேனா? You will gain rich knowledge about heavenly wisdom of God if you carefully listen.
ஆக எத்தனை முறை எத்தனை முறை 2 வயசுல இருக்கும்போது நான் செத்து போக தெரிஞ்சேன். என்னை காலி பண்ண அவன் ரொம்ப யோசித்தான். போயிருப்பேன். என்னுடைய தம்பி ஒரே ஒரு மாசத்துல அவன் காலி பண்ணிட்டான். என்னுடைய ஓன் பிரதர், யங்கர் பிரதர், 1 month அவன் இருந்திருந்தான்னா இன்னைக்கு எனக்கு 1 வயசுக்கு கீழே இருந்திருப்பான். I would have had a younger brother. No, he is no more. பிறந்த 1 மாசத்துல ஒரு டைரியா வந்தது. எனக்கு அப்போ ஐ திங்க் 12 monthsோ இல்லை ஏதோ அந்த ரேஞ்சு. நான் பார்க்க போனேன்னா அந்த வயசில் கூட நடந்து தம்பியை பார்க்க போனேன். எந்த ஒரு டாக்டராலும் காப்பாற்ற முடியல. கடைசியில் அவன் இறந்து போயிட்டான். எங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு காசு இல்லை, நிம்மதி இல்லை. அம்மா ஒரு பக்கம் தற்கொலைக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்பமே செத்து போயிடணுன்ட்டு, வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குடும்பம் பின்னணி. கடைசியில் ஒரு ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டாங்க. பாட்டி, எங்கள் அம்மாவுக்கு அம்மா. அந்த காலத்தில் அண்ணா தானே, காலனா கொடுத்தாலே எவ்வளவு பால் வரும் தெரியுமா? பயங்கரமாக திக்கான பால் கிடைக்கும். இப்போ மாதிரி இல்லை. காலனாமோ என்னையோ அரை எண்ணையாவோ கொடுத்து ஒரு ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு டெட் பாடியை கொடுத்து எங்கேயாவது புதைச்சிட்டு வாப்பான்ட்டார். என் தம்பி அப்படித்தான் பண்ணாங்க. ப்ராப்பராக அடக்கம் பண்ணலை. அவன் எங்கே கொண்டு போய் எந்த ஆற்றுல கொண்டு போய் தள்ளினானோ எனக்கு தெரியாது, எனக்கு யாருக்குமே தெரியாது. வசதி இல்லை. ஏன் இதை சொன்னேன்? அதுக்கு பிறகு 2 மாதங்கள் நினைக்கிறேன், 2 ஆண்டுகள் ஒரு மிஸ்டீரியஸ் வியாதி, டிசீஸ் என்னை தாக்கினது. டாக்டர் காலில் விழுந்துட்டாங்க அந்த பாட்டியம்மா. எங்கள் அம்மா, பாட்டி, ஐயா ஒரு பிள்ளையே இழந்துட்டோம் ஐயா. வசதியும் இல்லை, அறிவும் இல்லாமல் ஒரு பிள்ளையை இழந்துட்டோம். இன்னொருத்தன் இவன் தாங்க, அவன் அண்ணன் ஐயா, இவனையாவது காப்பாத்துங்கயான்ட்டு மட்டா வெங்கடேஸ்வர் ராவ் அப்படின்னு அவருடைய டாக்டருடைய பேர். அவர் சொன்னார், என்னால் இயன்றதை நான் செய்கிறேம்மா. இறைவனிடத்துல தான் நீங்கள் கெஞ்சணும். காலில் விழுந்து அழுதாங்க. எந்த இறைவனிடத்தை போகிறது தெரியாது. தெய்வாதீனமாக கர்த்தர் என்னை காப்பாற்றினார். பிறகு நான் சிறுவயதாக இருக்கும்போது மறுபடியும் பயங்கர வீட்டில் போராட்டங்கள். ஓடிட்டுருக்கிற ட்ரெயினில் கிருஷ்ணா பேரேஜ்னு ஒன்று வரும். நீங்கள் ஆந்திராலேருந்து வந்தீங்கன்னா, விஜயவாடா டு சென்னை நீங்கள் வந்தீங்கன்னா கிருஷ்ணா கெனால் பேரேஜ்னு ஒன்று வரும். தண்ணி பயங்கரமாக அந்த ஆற்றில் ஓடும். எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொன்னார், இவனை அப்படி ட்ரெயின் ஜன்னல்லேருந்து அந்த ஆற்றுல போடுனார். எங்கள் அப்பா சொல்கிற வார்த்தை அது. எப்படின்ட்டு எங்கள் அம்மா கெட்டியாக என்னை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா கர்ப்பிணியாக இருக்கும்போது, கர்ப்பிணியாக இருக்கும்போது சுட சுட ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் டீ அப்படியே வயிற்றின் மேலே தூக்கி எறிஞ்சார். ஆயிடுச்சு அவங்களுக்கு. கர்ப்பிணி ஸ்திரீகளுக்கு தான் இந்த வேதனை தெரியும் என்னன்னு. உள்ள நான் இருந்தேன் கர்ப்பத்தில். என்னெல்லாம் ட்ரை பண்ணேன். 2023 வருஷத்தில் 4 முறை சாக தெரிந்தேன். அது உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. 4 முறை அட்டன் பண்ணேன், 4 times. விட்டாரா? பரமதேவன் விட்டாரோ? விட்டவே மாட்டார். அவன் எவ்வளவுதான் அட்டன் பண்ணட்டும். விட்டாரா கர்த்தர்? விடவில்லையே. தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. Not a hair of your head will fall without the will of the Heavenly Father.
தைரியப்படுங்கள் பிரியமானவர்களே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். அதுதான் கர்த்தர் செய்கிறது. All your battles of life, they have an end. There is a deadline. The sovereign Lord has drawn a line for your battles. You cannot cross that, he said. I will wait until you touch the line. But I will wake up. If it crosses that, I will wake up. He is the defender of the faith of his children. God is the defender of the poor. தேவன் தம்முடைய ஜனத்தின் விசுவாசத்திற்கு காப்பாளர், காவலர். ஹல்லேலூயா, காவலர். ஆமென், ஆமென். விடமாட்டார். உங்களுடைய தொல்லைகள் உங்களை தொடர்ந்து வருகிறது போல நீங்கள் காணும் பொழுது சோர்ந்து போவீர்கள். நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், அவைகளுக்கு ஒரு எண்டு வைத்திருக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் நமக்களர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். இன்றும் அதை எண்ணிப்பார், இன்றும் அதை எண்ணிப்பார். அப்பா நம்மை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானால் கொடுக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானால் கொடுக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வேன் என்று இன்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வேன் என்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, இல்லையோ. நல்ல ஜோர கைகளை தட்டி ஆமென். மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரன் அடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் அரண் அடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். தரித்தார், தரித்தார், தரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பா நம்மை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார்.
கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அவருடைய ஞானத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய ஞானத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாகவே அவருடைய ஞானத்தில் நாம் இருந்தோமானால், நாம் பிறந்த பிறகு நம்மை காக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் neither leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கே உங்களுக்கு சில ஏரியாவில் உங்கள் கண்கள் திறந்திருக்கான். You are very precious. You are very, very important. You may not have the desired texture of your skin or color of your skin, or you may not have the beauty. ஒருவேளை பார்க்குறதுக்கு உங்களுக்கே நீங்கள் அழகாக இல்லாதவர்களாக இருப்பீர்கள். That doesn't matter. You are so beautiful in God's eyes. Hallelujah. So wonderful. இங்கே தான் இந்த கலரு, தோல் அழகில்லை, மண்ணாங்கட்டி மறுரூபம் அடைஞ்சு மேலே போனதுக்கப்புறம் பக்காவாக இருப்போம், அழகாக. கன்றாவியாக இருக்கிறவனும் கூட அவ்வளவு பிரமாதமாக இருப்பான். சே, இப்படி ஏன்டா இந்த மனுஷனை உலகத்தில் பார்த்ததே இல்லைடான்மா. சிலருக்கு பல்லு சில நேரங்களில் செட் ஆகாது, வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். பார்க்குறது நாங்கன்னா பார்த்தா பயமாக இருக்கும், கனவுல பயங்கர பயமாக இருக்கும். சிலருடைய முடி அப்படி இருக்கும், விகாரமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றார்கள். எல்லாருமே இந்த குறைபாடுகள் எல்லாம், all these imperfections will vanish when we land in heaven. We'll become so beautiful and young, so energetic, so energetic. அப்பா, இந்த மாயாபுரியாகிய இந்த உலகத்தை ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் இல்லை இதில்ன்ட்டார். இதை போயா நீங்கள் ரொம்ப பெருசான்றீங்க? என் கிரேஸில் வளருங்க பிள்ளைகளே. grow in my grace. The Lord says, grow in my grace. இந்த ஒரு மனுஷனுடைய ஆவி எங்கே உற்பத்தி ஆகிறது என்று ஒரு வசனம் ஒன்று உண்டு. Zechariah chapter 12 verses 1 and 2. The book of Zechariah chapter 12 1 and 2. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். எப்போ? is a question. When is the question? அந்த தாயின் கருவில். அப்போ மனுஷன் எவ்வளவு விசித்திர வினோதமாக நான் படைக்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன்னு சொல்கிறான். எப்படின்னா அவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் தாயின் கர்ப்பத்தில் தான் குக் ஆகுது, அங்கே தான் உருவாக்கப்படுது. திஸ் இஸ் அ மிஸ்டரி. இது ஒரு பெரிய அற்புதம். நம்ம அங்கே பரலோகத்திலே இருந்ததில்லை. இந்த ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தோடு அங்கே பரலோகத்திலே உலாவிட்டு சொத்துனோன்னு தெரியாதனமா அங்கே வந்துட்டோங்கிற மாதிரி அல்ல. we were in the wisdom of God. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை ஆச்சரியமா இருக்கும். கர்ப்பத்தில் வரும் பொழுதுதான் தேவன் ஆவியை உருவாக்குகிறார், ஆத்மாவை உருவாக்குகிறார். ரெண்டையும் சேர்த்து சரீரத்துக்குள்ள போட்டு பூட்டு போட்டு வெளியில கொண்டு வர்றார். உடனே குழந்தை அழகா வருது கத்திக்கிட்டு. அந்த குழந்தை என்னென்னலாம் நன்மையான காரியங்கள் அந்த குழந்தைக்கு இருக்குமோ அவ்வளவும் ஒரு புஸ்தகத்தில், புஸ்தக சுருளில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு உதாரணம் ரொம்ப நாளைக்கு முன்னால் கொடுத்தேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ஈவன் ஓபி அவுட் பேஷண்ட்டாக போனாலும் சரி, எப்படியோ இன்பேஷண்ட்டாக போனாலும் சரி, அந்த நபருக்கு உண்டான ஒரு சரித்திரம், ஒரு அட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி, கேஸ் ஹிஸ்ட்ரி கார்டு. அது ஏபிசிடி ஆர்டரில் அவங்க பேர் எந்த இது வருதோ அதுக்குள்ளே அதை போட்டு போட்டு வைப்பாங்க.
ஒரு முறை போனாலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் ஒரு அட்டை ரெடி பண்ணிடுவாங்க. கேஒய்சி எல்லாம் அதில் எழுதி அதில் டப்பாக்கில் போட்டுருவாங்க. அந்த இதுக்குள்ளே பிஜின் ஹோல் மாதிரி டொக்குன்னு போட்டுருவாங்க. இங்கே அதுக்கப்புறம் எப்போ போனாலும் சரி அதுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரை ஞாபகப்படுத்தி அல்லது உங்கள் பேரை ஞாபகப்படுத்தினால் போதும், டக்குன்னு அந்த அட்டையை எடுத்துருவாங்க. எடுத்து அப்புறம் நம்ம கையில் கொடுப்பாங்க. அது அப்படியே டாக்டரை பார்த்து அப்படி இப்படி மருந்து இதில் டக்குன்னு போட்டுறணும், அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்த பிறகு அது அங்கேருந்து உங்களுக்கு தெரியாமல் நேராக உங்கள் பொந்துக்குள்ளே அது போயிடும். நீங்கள் ஒன்றும் அதுக்கப்புறம் சுமக்க தேவையில்லை. எத்தனை முறை போனாலும் உங்களுக்குன்னு ஒரு அட்டை அங்கே, உங்கள் அட்டை அங்கே இருக்கும். அதில் உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்கும். பிளட் குரூப்லேருந்து அதுலேருந்து எல்லாம் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் அதை பார்க்கும்போது ஓகே, இவருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன, கண்ணுக்காக போகும்போது அவனுடைய ஹார்ட்டுக்கெல்லாம் முதல்ல செக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவும். இது எப்படியோ அதுபோல் அவருடைய ஞானத்தில், அனந்த ஞானத்தில் நம்முடைய காடெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. விளங்கலையா? கேன் யூ அப்ரிஷியேட் காட்? அவருடைய ஞானத்தில் இருக்குது எல்லாமே. ஹாஸ்பிட்டலில் நம்ம நோயை பற்றி தான் அதில் எழுதியிருக்கோம். நல்லா இல்லை, இவனுக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்துருச்சு, அதெல்லாம் இருக்கும். பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும், இவன் வந்திருக்கிறான், இவன் வெளியில் போகும்போது இருப்பானா இருக்க மாட்டானா எல்லாம் தெரியும். நோய்களை பற்றி தான் எழுதியிருக்குது. ஆனால் தேவனோ அவ்வளவும் நன்மையானவைகள் எழுதி வச்சிருக்கிறார். Everything is beautiful. Not one is bad. I can vouch that. And those who want to join me, come and join in jubilation and celebration. என்னோடு ஜாயின் பண்ணி குதிக்கிறவங்க தயவு செய்து என்னோடு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். And I want to simply dance and I want to rejoice in the Lord. Not one is bad about you. ஒன்று கூட பேட் கிடையாது உங்களை குறித்து. இன்னைக்கு அத்தனையும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பேடு தான் பார்க்குறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பேடு, தகாத காரியங்களை எத்தனை பார்த்துருக்கிறேன். நன்மையை பார்த்ததில்லை, தீமையை தான் பார்த்துருக்கிறேன். நான் அநாதி தேவனுடைய ஞானத்தில் நான் இருக்கும் பொழுது புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதுன்னு போட்டிருக்குது. கனெக்ட் பண்ண தெரியும் வசனங்களை. ஒன்று கூட தப்பு இல்லை. நான் பார்க்குற தீமை, இப்போ நான் பார்க்கக்கூடிய என்னுடைய கேரக்டர் அது அல்ல. நான் அல்ல. தேவன் என்னை அனுப்பும்போது இப்படிப்பட்டவனாக நான் இருந்ததில்லை. பொல்லாத உலகத்தில் உள்ள ஆவி என்னை மயக்கி, என்னை தாறுமாறாக்கி, இட் ஸ்பாயில்டு மீ. தி ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட் வாஸ் எக்ஸலண்ட் கன்சர்னிங் மீ. ஐ ஷுட் நாட் பி டுடே as I am. I should have been what I was even before I entered into the womb of my mother in the wisdom of God. In the wisdom of God. அந்த எண்ணத்தோடு அனுப்புகிறார், அந்த ஊழியத்தோடு அனுப்புகிறார். The star is bright. அந்த பிரைட்னஸை வாட்ச் பண்ணுகிறான் பிசாசு. That is why so many hurdles, so many problems. குறுக்கில் வர்றது இதுதான். எத்தனையோ பிரச்சனைகள். ஏன்? தேவன் நினைத்தது நடக்க விடாதபடிக்கு பொல்லாத பேய்கள், மந்திரவாதிகள், அது இதுன்னு சொல்லி கண்ட கழுதை குப்பை பிளஸ் சாத்தான் கொடுக்கிறதான சின்ஃபுல் வேர்ல்ட், பாவம், இச்சைகள் அவ்வளத்தையும் கொடுக்கலாம். We are living in the midst of spirits of lust. Dirty spirits of lust. பொல்லாத இச்சைகள் நிறைந்ததான ஆவிகள் நடுவில் தான் நாம் குடிகொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை பாருங்கள். மனுஷர்களால் வரக்கூடிய போராட்டங்கள், சொந்தக்காரர்களால் வரக்கூடிய போராட்டங்கள், உடன்பிறப்புகளால் வரக்கூடிய போராட்டங்கள், வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய போராட்டங்கள், அக்கம்பக்கத்து ஜனங்களால் வரக்கூடிய போராட்டங்கள், பிசாசின் மனுஷர்களால் வரக்கூடிய போராட்டங்கள், ஏவல்கள், மந்திரவாதிகளால் வரக்கூடிய போராட்டங்கள், சரீரம் பாவத்தினால் கெட்டதினால் கெட்டு போனதினாலே பலவீனமடைந்த சரீரத்தினால் வரக்கூடிய போராட்டங்கள், மனது பேட்டில் ஃபீல்டு, மனதிலே எழும்புகிற சிந்தைகளால் வரக்கூடிய போராட்டங்கள் அத்தனையும் மீறி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அத்தனையும் மீறித்தான் கர்த்தர் நம்மை நடத்த. அவருடைய பொன்னான வார்த்தைகள் மறுபடியும் அவர் எந்த நோக்கத்தில் நன்மையானவைகளை புஸ்தகத்தில் எழுதி நம்மை அனுப்பினாரோ அவைகள் மறுபடியும் வரும்படிக்காக கர்த்தருடைய போராட்டம். இன்ஃபேக்ட் காட் இஸ் டூயிங் தி பேட்டில். கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுகிறார். இழந்து போனதை ரட்சிக்க, தேட, கெட்டு போனதை, கெட்டு போச்சு. நம்ம இப்படி இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது. இந்த அளவுக்கு பாவம் செய்து அசுத்தமா இருக்கிறோம் இல்லையா? நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி இந்த அளவுக்கு கெட்டு போனவர்களை இங்க வந்து கிருபையாய் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படி இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது நம்ம. நோ. அவருடைய ஒரிஜினல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஃபேண்டாஸ்டிக் பிளான்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் என் கிருபையை கொடுத்து, ஆண்டவர் கிருபையை கொடுத்து, இன்ஸ்ட்ரக்ஷன் மேல் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரிசெப்ட் ஆஃப்டர் ப்ரிசெப்ட், கமாண்ட் ஆஃப்டர் கமாண்ட் எல்லாம் கொடுத்து நம்மளை ஒழுங்கு பண்ணி சரி பண்ணுறதுக்குள்ள ஹீ இஸ் ஃபைட்டிங் த பிக் ஃபைட் ஃபார் எவ்ரி சோல். ஒவ்வொரு ஆத்மாவுக்காக அவர் ஃபைட் பண்ணுகிறத பார்த்தால் எவ்வளவு பாடு. அந்த கிருபைக்கு ஒரு நாள் முடிவு வைப்பார். எட்டர்னல் சோல் அண்ட் ஸ்பிரிட்டாக நாம் அவரோடு நித்திய காலமாய் அழிவில்லாமல் மறுபடியும் அந்த பரம சந்தோஷத்தில் நாம் வாழும்படிக்கு. இவ்வளவு நாளும் உலகம் நம்மை கெடுத்தது போதாதா என்று ஒரு கேள்வி நீங்களும் நானும் போடணும். போடுங்க, நீங்க போடணும், வைராக்கியமா போடணும், கோபத்தோட தான் போடணும். கோபத்தோட கேள்வி கேளுங்கன்னு கேட்கிறேன். Come on, ask this question. உலகத்தை பார்த்து, உலகத்தின் ஆவியை பார்த்து, நீ இவ்வளவு நாள் என்னை கெடுத்தது நீதானே, இந்த நிலைமையில் என்னை கொண்டு வந்தது நீதானே. ஆதியில ஒரிஜினல் பிளான் ஆஃப் காட் இஸ் த பெஸ்ட் பிளான், பக்கா பெஸ்ட் பிளான், ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த அளவுக்கு கொண்டு வந்தது உலகத்தின் ஆவியும் பிசாசுகளும் மக்களும் தானே. இன்னுமா உலகத்தை ஸ்நேகிக்கணும்? அதனால தான் சொல்ல, இந்த அளவுக்கு உன்னை கொண்டு வந்தது உலகமாக இருக்கிறபடினால் நீ அதை ஸ்நேகிக்காதே என்றார். இப்போ விளங்கிருச்சா? ஐ டோன்ட் நோ. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விளங்கிச்சு ஏன் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள் சொன்னது காரணம், இவ்வளவு வரைக்கும் பாழாக்கி போட்டது இந்த உலகம். இன்னுமா நீ உலகத்தை ஸ்நேகிப்ப? நான் எவ்வளவு விசித்திர வினோதமாய் உன்னை படைத்து புஸ்தகத்தில் உன்னை குறித்து பெஸ்ட்டை எழுதி உன்னை அனுப்பி அதெல்லாம் நிறைவேறணும்னு நான் ஆசையாக காத்துட்டு இருக்கும்போது வந்த ஸ்டாருடைய பிரைட்னஸை பார்த்த உடனே வந்துட்டானேடா உன்னை கொல்றதுக்கு. உன்னை கொல்றதுக்கு வந்தானே. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் மந்திரவாதங்களால் பிள்ளைகள் சாகிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு போதும். ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து அன்பிலே மகிழ்ந்த அந்த அன்பு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இந்த உலகம் தானடா அவங்களெல்லாம் பாழாக்கி போட்டுச்சு, போதாதா அவங்களுக்கு? இதை இன்னுமா நேசிக்கணும்? கரப்படாதீங்கன்னு சொல்றார். கரப்படாதீங்க, டோன்ட் பி டிஃபைல்டு. நாம் ஒரு பாடலை பாடிக்கொண்டே எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். அவருடைய ஞானத்தில் நாம் இருந்தோம். அந்த அனந்த ஞானம் ஒரு 2 சரணமாவது அதை பாடி, அனந்த ஞான சொரூபா நமஹோம், அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா நமஹோம், அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா, அனந்த ஞான சொரூபா. கணங்கள் மகிமையின் கர்த்தாவே, பாத்திர நேத்திர பத்தாவே, கணங்கள் மகிமையின் கர்த்தாவே, பாத்திர நேத்திர பத்தாவே, நரர் காண வந்தாரே, பரநர காண வந்தாரே,
காண வந்தாரே, நரகர் காண வந்தாரே. கருணாகர தேவா தேவானந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, நமோம் ஆனந்த ஞான சொரூபா. அப்படியே ஆனந்த ஞானத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்த ஞான சொரூபா. பந்தம் துயரும் தீர்த்தாரே, பாவத்தை சாபத்தை ஏற்றாரே. ஓ பந்தம் துயரும் தீர்த்தாரே, பாவத்தை சாபத்தை ஏற்றாரே. பார்க்க வந்தாரே, நம் பார்க்க வந்தாரே, பார்க்க வந்தாரே. பரன் எம்மை பார்க்க வந்தாரே. பரமாதிக்க தோரே தோரே, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, நமோம் ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, நமோம் ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா, ஆனந்த ஞான சொரூபா. உணர்ந்து கொண்டீங்களா எங்க இருந்தோன்ட்டு? எப்போ வந்தோன்னு உணர்ந்து கொண்டீங்களா? எப்படி வந்தோன்னு உணர்ந்து கொண்டீங்களா? எந்த நோக்கத்தோடு அனுப்புனாருங்கிறத உணர்ந்து கொண்டீங்களா பிள்ளைகளே? விடுவாரோ? விடமாட்டார். வேண்டாம், அந்த ஆசைகள் வேண்டாம், அந்த பழக்க வழக்கங்கள் வேண்டாம். ஐயா ராஜா, ராஜா, ஐயோ அந்த வீட்டில் சண்டைகள் வேண்டாம் ராஜா, அந்த மனைவி அடிக்கிறது வேண்டாம் ராஜா, பிள்ளைகளை கடிந்து கொள்றது வேண்டாம் ஐயா, அன்பு இருக்கட்டும். அந்த அசுத்தமான பாவம், அந்த படங்கள் வேண்டாம் பாவம். தம்பி தங்கச்சி, இது எதுக்குடா இந்த செல்போன்? இதுதானடா உன்னை பாழாக்கி போட்டுச்சு. அப்பாவுடைய நோக்கத்தை பார்த்து இல்லை இன்னைக்கு சொல்லிட்டாரா? எல்லாத்தையும் கேட்குறேன் 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 சொல்லிட்டாரா? சீக்கிரட்டை சொல்லிட்டாரா? எப்படி உருவாக்குனாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டாரா? அவரை பற்றி கொள்ளுங்க. நாம் அவரை பற்றி கொள்வோம். சூப்பரான வாழ்க்கை தருவார். ஒன்றும் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. கடைசி வரைக்கும் காப்பார். அவர் ஒருவர் தான் சத்தியம் உள்ள தெய்வம். இயேசு மகாராஜா ஒருவர் தான் உண்மையான கடவுள். அவரன்றி இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவருடைய ஞானத்தில் நாம் இருந்திருக்கிறோமா? எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது. உன்னுடைய டிஎன்ஏ என்னங்கிறது அவருக்கு இப்போ இல்லை, அது அன்னைக்கே தெரியும். என்ன கலர் ஐஸ், கண்களுக்கு என்ன கலர், முடிக்கு என்ன கலர், எந்த ஏரியாவில் பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், எங்கே வளரணும், அதை தப்பி அதை மாற்றி விட்டுறான் பிசாசு. பார்த்தீங்களா? வேலைக்காக கர்த்தரை விட்டு வேலை பார்க்க போகிறேன்ட்டு ஓடுறான். பிசாசு டைரக்ட் பண்ணுறான். தப்பான இடத்துல போய் மாட்டுறான். அங்கே வளர்றது சாத்தானுடைய கொள்கையில் வளர்றான். வேலைக்குன்னு அனுப்புனேன் பாஸ்டர், நல்ல வேலை செய்யட்டோன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். அந்த தேசத்துக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்னான். கடைசியில் அவன் பைபிளே வேண்டான்னு மறுதளிச்சுட்டு வந்து
தாடிமயிறு மீசெல்லாம் போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அராஜகமா வந்து அடிக்கிறான், எல்லாம் குத்துறான். எங்க பிள்ளையே கிடையாது இது அப்படின்னு கத்துறாங்க. ஏன்? அவன் எங்க வேலை செய்யணுங்கிறத குறித்து வைத்திருக்கிற தேவன் அங்க அவர்கள் நிற்காதபடிக்கு திசை திருப்பி கொண்டு போன பிசாசானவன். அதுதான் எவ்வளவு ஆபத்து. அதுபோலதான் யாரை திருமணம் செய்ய வேண்டாம், நாம் நினைத்ததல்ல. டக்குன்னு பிசாசு திருப்பி கொண்டு போய் தேவனுடைய திட்டங்களை பாழாக்கி போடுவான். இதெல்லாம் ரகசியங்கள் பிரியமானவர்களே. லபோதிபோன்னு அழுதுட்டு கிடப்போம். அதுக்கப்புறம் இது எங்க பிள்ளையா, எங்க பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? ஏன் தேவனுக்கு 100க்கு 100 அடிமையாக வேண்டும் என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஏன் கர்த்தருக்கு டோட்டல் சரண்டர் பண்ண வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமடையாதபடிக்கு காப்பாராக என்று எழுதியிருக்கிறதே, என்று எழுதியிருக்கிறதே. அதனால தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார். புஸ்தக சொல்லில் எழுதியிருக்கிறது நிறைவேற வேண்டுமானால் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தால் நிறைவேறித்தான் ஆகும். கர்த்தர் அதை செய்வார். இந்த சபை எப்படி, ஊழியனாகிய நான் எப்படி பல முறை என்னை கொல்ல திட்டம் போட்டவன், இதோ உங்கள் முன்னால இன்னும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சாத்தான் சொல்லுகிறதை நம்பக்கூடாது. Devil is a liar. Is a wonderful liar. தேவனோ உண்மை உள்ளவர். நன்றி பிதாவே. இன்னைக்கு எத்தனை பேரால சொல்ல முடியுது, ஐயா நான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன் இந்த ஆராதனையில். நான் யாரு, எங்கே இருந்தேன், தேவன் எப்படி என்னை அனுப்பினார், இங்கே எதுக்காக வந்தேன், எதுக்காக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டார், நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இனி என் தேவனுக்குத்தான் நான் அடிமை என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா. நீங்கள் சொல்லாட்டினா இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் ராஜா? இந்த உலகத்தை நாங்கள் நம்பினோம், இது எங்களை பாழாக்கி போட்டுச்சு. எங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துச்சு. அந்த பட்டம் என்னன்னா பாவி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துச்சு. எங்களுக்கு ஒரு டெஸ்டினி கொடுத்துச்சு, அந்த போய் சேருகிற இடம். அது என்னடான்னா நரகம். கர்த்தரோ பாவியாய் வாழ்ந்து, பாவியாய் பிறந்து, பாவியாய் வாழ்ந்து, பாவியாக நரகத்துக்கு போகும்படியாக எங்களை பரலோகத்திலிருந்து உம்முடைய அனந்த ஞானத்திலிருந்து எங்களை அனுப்பினீங்க. எவ்வளவு நல்ல திட்டங்களோடு அனுப்பியிருக்கீங்க. அதை பாழாக்கி போடுகிறதுக்கு இந்த பிசாசுகள் செய்ததான யுக்தி பயங்கரமாக இருந்தது. கர்த்தரோ கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அன்பின் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எங்களை தகப்பன் நேசித்து கருணை வைத்து எங்கள் மேல் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு குறுக்கில் வந்து நின்று திசை திருப்பி அந்த ஒரிஜினல் பிளான் நிறைவேறும்படியாக பரலோகத்துக்கு நேராக எங்களை ரட்சித்து கொண்டு போகிறீங்களே ஐயா. எப்படிப்பா இந்த உலகத்து மனுஷர்களுக்கு புரியும் ஐயா? ஆனால் நீர் எங்களுக்கு செய்ததோ எதையும் மாற்றுறதுக்கு நீங்கள் வரல, எங்களுடைய ரூட்டை மாற்றுறதுக்கு வந்தீங்க ஆண்டவரே, பாதையை மாற்றுறதுக்கு வந்தீங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி ஆஃப் யூ வில் ரியலி ரிஜாய்ஸ் இன் த லார்ட். உங்கள் திராணிக்கு மிஞ்சி மகிழக்கூடிய ஒரு மக்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதரையும், ஒவ்வொரு சிறு பிள்ளையும், வயதானவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மனக்கண்களை பிரகாசித்தருள்வீராக. உம்முடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை உணரச் செய்வீராக தெய்வமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி தள்ளும் அப்பா. நிரப்பி அருள்வீராக. நிரப்பி அருளும், நிரப்பி அருளும், நிரப்பி அருளும், நிரப்பி அருளும். ஒருவர் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இங்கிருந்து பரப்படக்கூடாது. நிரப்பும் அப்பா. உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நல்ல தேவனை துதித்து பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியில் நிறைவாய் இருக்கிறதை அவமானமாக எண்ணாதிருங்கள், ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள். உல்பரா சமலரதோ லெமெரதோ லிமெரத்தியாந்தரோசே பந்தரே கபாஷா
ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக, ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக, கிருபையா இறங்குவீராக. தேவ ஆவியானவர் இறங்குவாராக, இறங்குவாராக. கர்த்தருடைய நன்மையான காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும். அவர்களுடைய நட்சத்திரம் பிரகாசிக்கிறது அல்லவா, சாத்தான் தொடாதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. எல்லாம் காரியங்கள் கைகூடி வரட்டும், நன்மையானவைகள் வரட்டும், தேவ ஜனங்கள் சுகமாக இருப்பார்களாக. இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் வித்தியாசமா இருக்குதுப்பா. தொடர்ந்து எங்களை நடத்த ஒப்பு கொடுக்கிறார். பிள்ளைகள் வீட்டில் தூங்காதபடிக்கு, அசதியா இராதபடிக்கு காத்துக்கொள்ள அவர்களுக்கு உணர்த்துவீராக. கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமா நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசு மகாராஜா நம்முடைய ஆத்ம நேசர் வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆத்துமாவே ஆமென். அவர் செய்த ஆஹா மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God bless you. தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. தேவன் தமது கிருபையினால் உங்களை வழி நடத்துவாராக. God bless you. ஆமென்.